மரவள்ளி கிழங்கு நம்ம இது பண்ண போகிறோம். இது நம்ம இந்த சமோசா மாதிரி அதான் மரவள்ளி கிழங்கை நல்லா அவிச்சு நல்லா வெட்டிக்கிட்டு இப்போ ஒரு கிழங்கை உரிச்சு எடுத்துட்டேன். 1 கிலோ வாங்கினோம். 1 கிழங்கை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். வெட்டிக்கிட்டு பாருங்கள். ஓகேவா? இதை நம்ம அவிச்சு அதை தாளிசம் பண்ணி அதை நம்ம பக்குவப்படுத்தி அதை நம்ம ஒரு பாஜி மாதிரி பண்ணி கூட்டு மாதிரி பண்ணி அதில் ஒரு நம்ம இந்த மைதா மாவும் நம்ம கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு ரொட்டி மாதிரி செஞ்சு அந்த மசாலாவை அதுக்குள்ளே வச்சு ஒரு சமோசா மாதிரி பண்ணி அதை எண்ணெயில் வச்சு அப்படி சூடு பண்ணி எடுத்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? பார்ப்போம். நீங்களும் இதை பாருங்கள். இதை எப்படி செய்யணும்னு பண்ணுறோம். இப்போ கம்பளங்க உரிச்சு எடுத்துக்கிட்டோம். மரவள்ளி கிழங்க உரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஒன்று உரிச்சு வெட்டிக்கிட்டு இருக்கோம். 2 உரிக்க போகிறோம். பாருங்கள். அதில் மைதா தட்டிக்கிட்டோம். அதில் கோதுமை மாவு ரொட்டி மாவு அதையும் தட்டிக்கிட்டோம். இப்போ அதில் பால் பவுடர் இருக்குல்ல அதை நம்ம வந்து தட்டிக்கிட்டோம். ஓகேவா? பால் பவுடரும் தட்டிக்கிட்டோம். இதே மாதிரி ரொட்டி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட போகிறோம். 1 கிலோ கிழங்கு வாங்கி நம்ம உரித்து பொடிசாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் காயப்பொடி போட்டிருக்கோம். வேறு இந்த வெள்ளைக்கூட இருக்குல்ல வெள்ளைக்கூட தட்டி போட்டிருக்கோம். வெள்ளைக்கூட கொஞ்சம் தட்டி போட்டிருக்கோம். ஓகேவா? வெள்ளைக்கூட போட்டால் கொஞ்சம் வாயுவுக்கு லைட்டாக காயப்பொடி லைட்டாக போட்டிருக்கோம். வேறு மஞ்சள் பொடி, உப்பு போடணும். போட்டு வேக வச்சுருக்கோம். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதனால் தாளிசம் பண்ணியாச்சு. கிழங்கு வேக வச்சு விட்டுருங்க. வெந்துட்டு கிழங்கு ஓகேண்ணா. கிழங்கு நல்லா வெந்துட்டா நல்லா கிழங்கு வெந்துட்டு இனிமே அதை தாளிசம் பண்ண போகிறோம். கிழங்கு வந்து தாளிசம் பண்ண போகிறோம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை. ஓகேவா? ஒரு தாளிசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு வத்தல், தேங்காய், 2 சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், 2 சின்ன சீரகமும் போட்டு ஒரு தாளிசம் பண்ணியாச்சு. தாளிசம் பண்ணோன்னா நம்ம தேங்காய் அரைச்சிக்கிட்டோம். தேங்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம் சின்ன அதை வந்து இந்த தாளிசத்துலேயே போட்டு நல்லா கொஞ்சம் வசக்க எடுத்துருங்க. கொஞ்சம் வேகணும் பார்த்துருங்க. ஓகேவா? அப்படியே நல்லா வசக்க எடுத்துக்கிறோம். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணு. தாளிசம்லாம் மிக்ஸ் ஆகும். இதை அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா வேகணும். வெந்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம வேகட்டுங்க. பாருங்க. அதாவது தாளிசத்தை இதோட போய் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா கிண்டி விட்டுருணும். ஓகேவா? நல்லா கிண்டி விட்டுருணும். கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு அந்த தாளிசம் அந்த எண்ணெய்லாம் அந்த கிழங்குல லைட்டாக இறந்த உடனே அப்புறம் சாப்பிட முடியுதான். ஓகேவா? இந்த பாருங்கள். நம்ம அந்த கம்பு கிழங்கு இருக்குல்ல மரவள்ளி கிழங்கு அதை நல்லா அவிச்சு தாளிசம் பண்ணி வச்சுக்கிட்டோமா அதை லைட்டாக அரைச்சி எடுத்து விட போகிறோம். ஓகேவா? மிக்சியில் அது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு விட போகிறோம். இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோமா எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இதை இந்த ரொட்டி மாவில் இதை அப்படி சமோசா மடித்த மாதிரி மடிக்கணும். ஓகேவா? அப்படி உள்ள வச்சு சமோசா மடித்த மாதிரி மடித்து அப்படியே சமோசா மடித்த மாதிரி இந்த கட்லெட் மடித்த மாதிரி மடித்து அதை அப்படி வச்சுக்கணும். இப்படி பிடிச்சி இதை அப்படி எண்ணெயில் தோசைக்கல்ல எண்ணெயில் அப்படி வேக வைக்கணும். ஓகேவா? ஒன்று ரெடி. நான் அடுத்த இன்னும் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்க. இந்த நம்ம புதினாவும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சும் போட மறந்துட்டு வந்துடுங்க. போட்டுவிடுங்க. ஓகேவா? அரைக்க மறந்துட்டோம். அரைக்கன்ட்டு வேண்டாம். மேலே போட்டாலே போதும். கொஞ்சம் மனமாக இருக்கும் வேறு. ஓகேவா? அது இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா புதினாவும் கொத்தமல்லி இலையும் பொடிசாக வெட்டி அதோட சேர்த்து உருட்டிடணும். ஓகேவா? அதே மாதிரி சமோசா கட்லெட் மடக்கின மாதிரி மடக்கி அப்படியே அதை அப்படியே இது பண்ணி விட்டுரு. ஓகேவா? அதை அப்படி பிடிச்சி விட்ரு. அப்படியே மடக்கி வச்சுக்கிடுவோம். இவருங்க நம்ம அமுல் பட்டர் இருக்குல்ல அமுல் பட்டரு இதை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இல்லை எண்ணெய் போயில நம்ம அமுல் பட்டர் போட்டு ஓகேவா அப்படியே போட்டு அப்படியே நம்ம சூடு பண்ணிக்கணும். அமுல் பட்டர் நல்லா உருகிட்டு அமுல் பட்டர் உருகிட்டு நம்ம இதை அப்படி மெதுவாக சூடு பண்ணுவோம்னு
அதாவது அமுல் பட்டர்லேயே அப்படியே கொஞ்சம் ஒரு சைடு வந்தோடனே மறு சைடும் மாற்றி போட்டுக்கணும்ண்ணே. கொஞ்சம் வேகட்டுங்க. அப்படியே வேகட்டு. ஏற்கனவே வெந்தது தானே நம்ம மிக்ஸில் அரைச்சி இது பண்ணியிருக்கோம். மேலே இருக்க மாவு தான் வேகணும், உள்ள இருக்க அப்படியே இதாகணும். கொஞ்சம் கடக்காகட்டும் வந்துட்டு அதை அப்படியே மாற்றி போட்டுருக்கோம். ஓகேவா? இதே இந்த சைடும் அதான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். ரொம்ப கூட்டிச்சுன்னு வைங்க எப்படி கறிய ஆரம்பிச்சிடும். இல்லை ஏன்னா அதுலேயே நம்ம வெந்தது தான், இந்த ரொட்டி மாவு தான் வேகணும். உள்ள இருக்க எல்லாமே வெந்தது தான். அப்படியா? அப்படியே வேகட்டு. ஓகேவா? அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை வச்சு அப்புறம் மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போம். ரெடி ஆகிட்டு பாருங்கள், நல்லா வெந்துட்டு அதை அப்படியே வெட்டி சாண்ட்விச் வெட்டின மாதிரி வெட்டி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சாண்ட்விச் மாதிரி இருக்கா? இதே மாதிரி வெட்டி நீங்கள் சாப்பிடுங்க. இது உடம்புக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது. ஓகேவா? இதை நீங்கள் ஏன்னா நம்ம இதில் நம்ம வேக வச்சுருக்கோம். ஓகேவா? அமுல் பட்டரில் வேக வச்சுருக்கோம். வேறு எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? இது என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி இதே மாதிரி ரொட்டி பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.